ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜூலை மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 6ஆம் தேதி, இன்றைய நாளிலும் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்மார்களையும், இலங்கை தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற போதகர்மார்களையும், ஊழியர்களையும், விசுவாசிகளையும் இந்த நாட்களை வாழ்த்துவதில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் சற்று சிறிது நேரம் இந்த நாட்களில் ஆண்டோடைய நாமத்தை ஆராதிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இயேசுவே நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நன்றி அப்பா. நிம்மதியே, எங்கள் நிரந்தரமே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம். நன்றி. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆகா, என்னோடு வாழ்பவர்க்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். ஆகாகா, என்னோடு வாழ்பவர்க்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, எம் நோய்களை சுகமாக்கினீரங்கள். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, எங்கள் நோய்களை சுகமாக்கினீர். எமது ஜீவனை அழிவில் நின்று, எமது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. ஆகாக, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். ஆகாக, என்னோடு வாழ்பவர்க்கே அல்லேலூயா, என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா. எங்கள் இயேசு ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கே ஆராதனை. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் சாவை வென்றவர், நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஐயா. உமக்கே மகிமையை செலுத்துகிறேன், கனத்தை செலுத்துகிறேன் ராஜா. நன்றி. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் துக்கத்திலே அழிந்திருப்போம். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்போம்.
இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதும் நம்மை மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போதும் கடும் அக்கினியில் நடந்த போதும் எம்மை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அழிந்திருப்போம். எங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்போம். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றியே அணைத்தது கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றியே அணைத்தது கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போதும் மரண விக்கினங்கள் சூழ்ந்த போதும் எம்மை மீட்டது கிருபையப்பா. இங்க மட்டும் இல்லாதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அழிந்திருப்போம். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்போம். இயேசுவேயும் கிருபை போதுமே, யுந்தன் இயேசுவேயும் அன்பு போதுமே. என் இயேசுவேயும் அன்பு போதுமே, என் ராஜாவேயும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நாங்கள் துக்கத்திலே அழிந்திருப்போம். அல்லேலூயா. நன்றி அப்பா. கடந்த நாட்களிலும் கடந்த மாசம் முழுக்க கண்ணின் மணி போல் பாதுகாத்த தெய்வமே, புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிறவரே ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் தந்தவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, வார்த்தை மாறாதவரே, நேற்றும் என்றும் இன்றும் மாறாத எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, போதுமானவரே, நன்றி. அல்லேலூயா. சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்கில் மலர்ந்த மலர், என் இதயத்துக்கு உகந்தவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். என் இதயம் கவர்ந்தவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் என் இரட்சகரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை பாடுகிறேன், உம்மை வணங்குகிறேன். ராஜா, நீர் நல்லவரப்பா. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், நான் களி கூறுவேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன்,
ராஜாமத்தில் உம்மை தேடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கின்றேன். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உயிரோடு எழுந்தவரே, உயிருள்ள தேவனே, ஜீவிக்கின்றவரே, ஜீவன் தந்தவரே, உமக்காராதனை, உமக்காராதனை அப்பா. நன்றி. கண்டம்மை அழைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியூடாக இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு போதகர்களையும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இந்த நாளிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 6 மாசங்கள் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து 7வது மாதத்துக்குள் நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம் தானே இந்த நாட்களிலே கூடந்து நடத்தும்படியாக உம்முடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன புதியவைகள் இந்த நாட்களிலே நான் உருவாக்குவேன் என்று சொன்ன தேவரீர் இந்த நாளிலும் உம்மாலே அந்த காரியங்கள் உருவாகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நீர் நடத்தி அருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலும் இலங்கை தேசத்தில் இருந்து இணைந்திருக்கிற பாஸ்டர் குபேந்திரன் ஐயா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். அவர்கள் 2 பாடல்களை பாடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியூடாக பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எடுத்து வாருங்கள். நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது. உங்களோடு இணைந்து தேவனை ஆராதனை செய்ய கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லது. நாங்கள் தொடர்ந்தும் 2 பாடல்களை பாடி நாங்கள் தேவனை சற்று நேரம் ஆராதனை செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் நம்மை அழைத்தவர், உண்மை உள்ளவர். அவர் என்றும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். அவர் இதுவரை காலம் காத்தவர், நம்மை நடத்தியவர். இம்மானுவேலன் நம்மோடு இருக்கிறவர், என்றும் நம்மை நடத்துவார் எபினேசராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையாம். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையாம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே,
காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கிருபையரை நிறைந்த நல்ல தகப்பனே, உன்னதமான பிதாவே, ஆண்டவரை உம்மை போல யாருண்டு? எங்களை தேற்ற ஆற்ற ஆறுதல் படுத்த, எங்களை நடத்த, ஆண்டவரை எங்களுக்கு கூடாக உம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்த, ஆண்டவரை காரியங்களை நடப்பிக்க உம்மை போல யாருண்டு? பிதாவே சோத்திரம். உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் மேலானது. நீ ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர் சுவாமி. ஓ உன்னதமான தேவனே, மகிமையின் ராஜாவே சோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு சோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே நன்றி, நன்றி, நன்றி ஐயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய வாழ்விலே போதுமானவராய் இருக்கிறதற்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தாயை போல தேற்றி, தந்தையை போல அரவணைத்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்களை நடத்தி கொண்டு வருகிற உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனையா. மலை போல வருகிற துன்பங்களை பனி போல மாற்றுகிறவர், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர் நீங்க. அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி ஐயா. உம்மை உயர்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தீற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா. நல்ல தகப்பனே உமக்கு சோத்திரம். உன்னதமானவரே உமக்கு சோத்திரம். மகா மேன்மை உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. சர்வத்துக்கும் ஆண்டவரே, சர்வ வியாபகரே, சர்வ சிருஷ்டிகரே, உன்னதரே உம்மை உயர்த்துகிறேன். நன்றி 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 ஐயா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த இணைப்பிலே ஆண்டவரே உம்முடைய தாசர்களோடு உமது பிள்ளைகளோடு நீ தொடர்ந்தும் இருப்பீராக. நீ உதவி செய்யும். நம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென், ஆமென். ஓகே பாஸ்டர். நன்றி பாஸ்டர் ஐயா. உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் அழைத்த வேளையிலே எந்த விதமான சாட்டுகளும் சொல்லாதவர்கள் உடனே வந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் ரஞ்சன் ஐயா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வாக்குத்தத்த வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் இந்த 6 மாதங்களும் கண்மணி போல ஒவ்வொருவரையும் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தவர். இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுருக்கமாக கடந்து போவோமானால், ஒரு விஷயம் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ஆமண்டும் ஆமேன் என்று நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி செலுத்தி நான் தேவனுக்கு பார்த்து ஒப்பு கொடுப்போம். கிருபையுள்ள தேவன், இந்த நாளை அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இது வேதத்தில் உள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமண்டும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியா ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு இருதயங்களும் நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவாதி தேவனே நீ அடியானுக்கு ஆண்டவரே வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ போதுமானவராய் இருக்கிறபடியா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீ என்னை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மாம்சத்தில் ஏதாவது ராஜா ஆண்டவர் பேசி விழாதபடி ராஜா, வேதத்தில் உள்ளதை உள்ளபடி ஆண்டவரை போதிக்கும்படியா ராஜா, நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா. வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் அது பிரயோசனமாயிருக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் கடைசி பகுதி. அது என்ன வாக்குத்தத்தம் சொல்லுது என்றால், கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று அந்த வாக்குத்தத்தம் சொல்லுகின்றது. அதை நீங்கள் முதல் வசனம் விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று அந்த வார்த்தை சொல்லுகின்றது. ஆனா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நிறைவேற போகின்றது. ஆமேன். நிச்சயமாக அது நிறைவேறும். வாக்கு கொடுத்த வாக்கு உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அன்று அவர்கள் சிலையிலே போடுவார்கள். ஆமேன். தேங்க்யூ அன்று பாருங்கள், இதுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை தேங்க்யூ அன்று இதுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால்
எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 20:5 என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாங்கள் உமது ரட்சிப்பினால மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எப்பொழுது அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் துதித்து சொல்லும் பொழுது, அவர் எங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். நீங்கள் 5ஆம் வசனம், நாங்கள் உமது ரட்சிப்பினால மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதலை எல்லாம் அவர் என்ன செய்கின்றாராம், கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகின்றது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 21:2 பார்த்தீங்கன்னு சொல்ல, அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கு. ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் தள்ளாதிருக்கின்றார். உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதான் சங்கீதம் 21:2 பார்த்தீங்கன்னா, அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கின்றீர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வித்தியாசமான விண்ணப்பங்கள் இருக்கலாம், வித்தியாசமான வேண்டுதல் இருக்கலாம். அந்த வேண்டுதலை தேவன் தள்ளாதிருக்கின்றார். சிலவரை தாமதமாகலாம், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகலாம். ஆனால் நாங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆமேன். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், 37 சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இருதயத்தில் உள்ள வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கவலைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது அநேகம் ஊழிய பாதை, அநேக பாடுகள் வரும், அநேக எதிர்ப்புகள். ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். உன் இதயத்தின் வேண்டுதலை அவர் உனக்கு அருளச் செய்வார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு இதயத்தின் தேவன் வேண்டுதலை அருளச் செய்வார். எப்பொழுது அவர்களை நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே எங்கள் இதயத்தை நாங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எங்கள் இதயத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான காரியம் இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 1 ராஜாக்கள் 8:15 என்ன சொல்லப்படுகின்றார்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளையாகிய கற்ப பிறப்பாகிய பிள்ளையாகிய சாலோமோன் வாக்கிலே அதை செய்து முடித்திருக்கின்றார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சிலவர்களே வாக்கு தத்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்களுக்கு மூதியாருக்கு வாக்கு தத்தை சொல்லியிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அதை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். சாலோமோன் வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தர் தாவீதுக்கு சொன்னதை அவருடைய பிள்ளையாகிய சாலோமோன் வாழ்க்கையில அதை நிறைவேற்ற தேவன் பொய் சொல்ல ஒரு மனப்புத்திரன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தார்கள், நிச்சயமாக உங்கள் சந்ததிக்கு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். நாங்கள் ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். 16ஆம் வசனத்தை பாருங்கள், அவர் நான் என் எஜமானாகிய இஸ்ரவேல் எகிப்துக்கு புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதை தெரிந்து கொண்டேன் என்ற. பாருங்கள், தாவீதை ஒரு அதிகாரியாகத்தான் தெரிந்து கொள்கின்றார், தலைவனாக தெரிந்து கொள்ள. ஆனால் கட்டிடத்தை, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சாலோமனை ஆனால் தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பப்படுகின்றான். ஆனால் தேவன் சொல்ற, நீ அதை கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பாகிய சாலோமோன் தான் அதை கட்டுவாண்டு தேவன் வாக்கு கொடுத்திருக்கின்றார். நீ ஆலயத்தை கட்டுவாய். எப்ப அவருடைய பிள்ளை கட்டுண்டு. அதே மாதிரிதான் நீங்கள் ஊழியத்திலே இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அடுத்த காரியத்தை பார்ப்போம்னால், நமக்கு தேவன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். யோபுட வாழ்க்கையில பாருங்க, யோபு 23 எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 23
யோபு 23:14 வசனம் இப்படியாக சொல்லப்படுகின்றது. 23:14 என்ன சொல்லப்படுகிறது? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். தேவன் யோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். யோபுக்கு என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், எனக்கு குறித்திருக்கிறதை யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவை அநேகம் இருக்கிற அவரிடத்திலே உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் முன் குறித்திருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கை, அன்றைய வாழ்க்கையிலே அல்லது பாசனுடைய வாழ்க்கையிலே, ஆனாவோட வாழ்க்கையிலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வித்தியாசமான முன் குறிப்புகளை வைத்திருக்கின்றார். தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கில் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். இப்ப தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவராயிருக்கின்றார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவராயிருக்கின்றார். ஆனால் தேவன் நிச்சயமாக அதை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கின்றார். நிபந்தனைகளை பார்ப்போம். தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்விலே கர்த்தர் தான் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஈசாக்குடைய வாழ்விலே அவன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். பாருங்கள், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கின்றார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படைந்தபடினாலே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஈசாக்கின் வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்தில் வாசம் பண்ணும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஈசாக்கு அவர் சொல்லுகின்றார், உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். இன்றைக்கும் தேவன் உங்களுடைய மூதையார்களுக்கு அல்ல உங்கள் பெற்றோர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த இடத்திலே அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கு இந்த மாதம் 7ஆம் மாதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன காரியம் நிறைவேற வேணுமோ நீங்கள் அவருடைய நிபந்தனைகளை கடைபிடிக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். 2வது காரியம், யோசுவான வாழ்க்கையில பாருங்க, பிதாக்களுக்கு முன்னிறுத்த கர்த்தர் நிறைவேற்றி இருக்கின்றார். யோசுவா 21:45 பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவா 21:45 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறப்பட்டுள்ளது. பாருங்கள், யோசுவான வாழ்க்கையிலே தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தார் சொன்ன எல்லா வாக்கு தத்தத்தையும் அவர் ஒரு வார்த்தை கூட வீணாக போகவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கின்றாரோ நிச்சயமாக தாமதமாகலாம், சில வேளையில் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நலமாக இருக்கு. ஆனால் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போய் எல்லாம் நிறைவேறிட்டு நிச்சயமாக தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. 2வது காரியம், தேவனோடு உடன்படிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்ளும் போது, உடன்படிக்கையை தேவனோடு வைத்துக் கொள்ளுபவர்களுக்கு வாழ்வில் கர்த்தர் நாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆபிரகாம் தேவனோடு செய்த உடன்படிக்கையினாலே பிற்காலத்திலே முன்னிறைக்கப்பட்டது, நிறைவேறப்பட்டுள்ளது. நெகேமியா ஆதாரமாக நெகேமியா 9:9 பார்த்தீங்கன்னு சொன்னால், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், எகிப்தில் எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவர்களை கூப்பிடுதலை கேட்டு. பாருங்கள், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை கண்டு, எகிப்திலே அவர்கள்
அனுபவித்த சிறுமியை கண்டு நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவளை கூப்பிட்டு கேட்டீர் என்று சொல்லப்படுது. பாருங்கள், தேவன் அந்த இடத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கின்றார். ஆகவே இந்த ஒவ்வொரு வாழ்க்கை தேவனோடு உடன்படிக்கை வைக்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அதே மாதிரி மூன்றாவது காரியம், தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தரை நம்பி நாங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு போக வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே, ஆலயத்திலே போய் தேவனுக்கு முழங்கால் படைத்து ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் வேண்டுதலை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். நீங்க அன்னாளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். அன்னாள் அவளுடைய சக்காலத்தை என்ன செய்தால், அவளை பிள்ளை இல்லாத இருந்தவளை அவளை கேலி பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவள் ஆலயத்துக்கு போய் தேவனோட பாதத்திலே அமர்ந்திருந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அடைத்திருந்த அந்த கற்பத்தை திறந்து தேவன் கற்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவே அன்னாருடைய வாழ்க்கையிலே தேவன் ஆலயத்துக்கு அன்னாள் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 3 வேளையும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கண்ணீர் விட்டு அழுகிறவளாக இருக்கின்றார். ஆலயத்துக்கு போகும் பொழுது அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் நிறைவேறவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறவில்லை, அல்லது என் கணவனார் மனம் திரும்பவில்லை, என் மனைவி மனம் திரும்பவில்லை, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விட முடியவில்லை என்று நீங்கள் ஆலயத்துக்கு போங்கள். ஆலயத்துக்கு போய் காத்திருந்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கும் அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே ஆகாருடைய கண்ணீரை கண்டு வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்த தேவன், அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அன்னாருடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை, அநேகர் கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவள் என்ன செய்தால், யாருடைய கேலியையும் எந்த இதையும் கேளாமல் ஆண்டவரிடத்திலே போயிருந்தால், ஆண்டவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஆண்டவர் பார்த்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் அந்த கற்பத்தை திறந்து அவளை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமோ தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது தேவனோடு வைத்திருக்க உடன்படிக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். 3வது தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனை வேண்டுதல் செய்ய வேண்டும். தேவன் அப்பொழுது அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். 4வது காரியம், தேவ சமூகத்தில் காத்திருந்து வாழ்விலே கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார். நாங்கள் அமைதியாக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் என்ன செய்தால், காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது போல இன்றைக்கு நாங்கள் தேவன் பாத்திரே காத்திருக்க வேண்டும். அநேக காரியங்கள் வாழ்க்கையிலே தேவைகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அவசரப்படக்கூடாது. காத்திருந்து, ஆனா காத்திருக்கும் பொழுது தேவன் என்னத்தை கொடுக்கின்றார், பெஸ்டான காரியம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திறமையான காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அவை காத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கின்றார். 5வது காரியம், தேவனுடைய கட்டளைகளுக்கு பின் தேவனுடைய கட்டளை என்ன கட்டளை சொல்லப்படுகிறது, நீ போய் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் தேவனை அறிந்திருக்கின்றோம், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நாங்கள் போய் தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதான் தேவனுடைய கட்டளை. தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ரட்சிப்படையாதவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவராக இருக்கின்றார். உங்களுடைய காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய காரியத்தை தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது, அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கும் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகின்றார், நான் என்னுடைய கட்டளை நிறைவேறு, நீ போய் என்னுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லு, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்பொழுது தேவன் என்ன சொன்னார், ஆபிரகாம் சந்ததி குறித்த கர்த்தர் சொன்னதை அவர்கள் வாழ்வில் நிறைவேற ஆபிரகாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னுடைய கூட இருந்தவர்களுக்கு தேவனை பற்றி போதித்தார்கள். போதிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்று. இன்றைக்கும் தேவனுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது, நாங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நிறைவேற வேணுமோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த வாக்கு தத்தம் நிச்சயமா ஆமென்றும் ஆமென் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படியாக தேவன் இந்த வேளையிலே தேவன் சொல்கிறார். ஆகவேதான் இந்த வாக்கு தத்தம் தேவன் முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். தேவன் அதான் அந்த வார்த்தை சொல்கின்றது, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த வாக்கு தத்தம்
உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிபந்தனைகளை நான் கடைப்பிடிக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் வல்லவராக இருக்கின்றார். ஊழிய பாதையில நீங்க போய்கொண்டு கஷ்டமான சூழ்நிலையை போய்கொண்டு இருக்கின்றீர்கள், அல்லது எந்த அந்த காரியத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறோம், தேவன் அந்த கொடுத்த நான் ஆசீர்வதிப்பேன், உன் சபையை நான் பெருக பண்ணுவேன், உன் சபையிலே ஆத்துமாக்களை நான் நிரப்புவேன், உன்னோட கஷ்டங்களை நான் போக்குவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்தாரா இருந்தால் நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய கருத்தில் இருக்கின்றது. ஆக இந்த வேலை ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்து இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருவோம். கிருபையுள்ள தேவன் இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன சூழ்நிலையிலே பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள் ராஜா, என்னென்ன கஷ்டங்களோடு வந்திருக்கின்றார்கள் ராஜா, என்னென்ன ஊழிய பாதை அநேக எதிர்ப்புகளோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த மாதம் ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் ஒவ்வொருடைய வாழ்விலே ஆண்டவரே அதை நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா. நாங்க வணங்குற தெய்வம் ஆண்டவரே கல்லோ மண்ணோல இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, இன்றைக்கும் உங்கள் அருகாமையிலிருந்து மகளே கலங்காதே தெரியாதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகின்றார். எதையிட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களோ, ஐயோ இந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே, யார் இதை நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே நிறைவேற்ற முடியும், கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரையே விசுவாசியுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். ஆமே. இந்த வேளையை அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றுவதற்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். 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 நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். 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 தேங்க்யூ. ஆமேன். அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் வேத வாசிப்புகளே, பைபிள் ரீடிங்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே நான் சகோதரர் வில்சன் அவர்களை இந்த வேளையில் அழைக்கிறேன். அவர்கள் வருவார்கள். பிரைஸ் லார்ட் பிரதர் வில்சன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் எடுத்து வரப்போகிற வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1 - 12 வரையும் வாசிப்போம், கேட்போம். ஆமென். எசையா 52 வசனம் 1 முதல் 12 வரை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாத தவணம் அசுத்தனம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் களத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதுவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள். இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவ ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, முழங்கி ஏகமாய் கெம்பரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புஜத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள்.
அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமீன். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்லுவோம். இந்த வழியிலே எவாஞ்சலிஸ்ட் அண்ணா அவர்களை அழைப்போம். இந்த வழியில் அவர்கள் வந்து அதாவது அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து வருவார்கள். அவருடைய கருத்தில் இப்போ கொடுக்குவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாசத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையும் எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கான வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. இன்றைய தேவ செய்தி திருவிருந்த ஆராதனை சகோதரர் அஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதர் ஜூட் அவர்கள் கனடாவிலிருந்து தேவ செய்தியை எமக்கு வழங்குவார். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறுவர் வாலிபர் ஊழியம் சகோதரி மிதுலாவின் தலைமையில் இடம்பெறுகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையாக எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே இந்த நாள் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி. ஆமென். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய ஆராதனைகளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலே சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். அவர்கள் வந்து ஆராதனைகளை எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலும் வாழ்த்தி இந்த மாசத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் ஆராதனை. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி கூடாக கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளை ஊழியக்காரர்கள் யாவரையும் இந்த வேளையிலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் ஒரு கணம் துதிக்க போகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தேவனை நாங்கள் துதிக்க போகிறோம். அப்படியாக எங்களுடைய நாவுகளை திறந்து ஒரு கணம் துதிப்போமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஒரு மனமாக கூடி இந்த ஆண்டவரே புதிய மாதத்திலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவரே ஒப்புக்கொடுக்க உதவி செய்தவரே உமக்கு நன்றி. இந்த வேளையிலே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. உம்முடைய கல்வாரி இரத்தம் ஆண்டவரே எங்கள் மீது சிந்தப்படுவதாக. உம்முடைய கல்வாரி இரத்தம் இப்பொழுது எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கட்டும் ஆவியானவரே. எங்களுடைய அவயவங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய செய்கைகளை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு. கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர்,
கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், நடமாட முடியாத தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியாத தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியோ வரசி, இதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு, கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆணியோ வரசி, இதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், இதயத்தில் பாவம் குடி கொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா, இதயத்தில் பாவம் குடி கொண்டதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா, பாவத்தை நீக்கி பாவியான மீட்டு ரட்சிப்பின் வழியை தந்தாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ வரசி, இதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம். ஆமாண்டவரே, அப்பா கல்வாரி சிலுவையிலே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா தன்னைதானே ஆண்டவரே நிற்குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தீரே. எங்களுடைய கரங்களின் பாவங்களின் நிமித்தம், எங்களுடைய கால்களின் பாவங்களின் நிமித்தம், எங்களுடைய இதயத்தில் உண்டான ஆண்டவரே பாவங்களின் நிமித்தம், ஆண்டவரே எங்களுடைய கண்களில் உண்டான பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா தன்னைத்தானே ஆண்டவரே ஒரு துளி ஆண்டவரே ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய உணலிலே எங்களுக்காக ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையிலே சுவாமி எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தீர் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்காக நீர் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தீரே சுவாமி. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டீரே அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உங்கள் மேலே விழுந்ததென்று ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே உங்களுடைய தழும்புகளாலே ஆண்டவரே நாங்கள் சுகமாக கூடிய அந்த வல்லமையை ஆண்டவரே அந்த சிலுவையிலே நீர் எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே அப்பா. இவற்றை நாங்கள் நினைக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் உருகுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய நெஞ்சம் இந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதை நினைக்கிற பொழுது ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காக இவை யாவற்றையும் செய்தவரே ஆண்டவரே உங்களுக்காக மரித்தேனே எனக்காக நீர் என்ன செய்தாய் என்று சொன்னீரே சுவாமி. இந்த நாட்களிலே அப்பா உமக்காக ஆண்டவரே வாழக்கூடிய சலாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீரே. இதற்காக கோடி நன்றி ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக இயேசுவே, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. நன்றி இயேசுவே, எங்கள் உலகின் ரட்சகரே, இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இது கடைசி காலம் ஆண்டவரே, இருந்தவர் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, யாவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. யாவருக்குமாக ஆண்டவரே நீர் பரலோகத்தை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இவையாமல் இந்த நாட்களிலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி அன்பை ஆண்டவரே யாவரும் ருசித்து பார்க்கட்டும், யாவரும் ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. நன்றி 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 பரிசுத்தரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த சலாக்கியங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கடந்து செல்லுகிற பொழுது கர்த்தாவே எங்களை நாங்கள் நிதானித்து ஆண்டவரே, பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரே அப்பா அதிலே கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக கோடி நன்றி என்று செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன் ஆமீன். அடுத்ததாக இந்த வேளையில் நாங்கள் திருவிருந்துகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே பாஸ்டர் கிஷோக் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். அவர்கள் திருவிருந்து ஆராதனை நடத்துவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழியிலே உங்களோட கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதனை நடத்துங்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்கள் மாதத்தின் முதலாவது வாரம் பரிசுத்த பந்தி ராபோஜனத்திலே நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம். ராபோஜனத்தில் கலந்து கொண்டிருக்க நீங்கள் நானும் ஒன்று பலமை போல வாசிக்கப்படுகிற வேதாகம புத்தகத்தை புரட்டிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 தொடக்கம் 39, 31 வசனங்கள் இருக்கின்றன. நான் வாசிக்கிற போது என்னோடு ஒருமனப்படுங்கள். நாங்கள் வசனத்துக்குடாய் கடந்து செல்வோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து
இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவோம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாங்கள் பரிசுத்த பந்திக்குள்ளே செல்ல போகிறோம். இந்த நாட்களிலே அப்பத்தையும் ரசத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சோத்திரம் பண்ணி அவர் கூறியதாவது, இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். இந்த பரிசுத்த பந்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்பத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சரீரமாகிய அப்பத்தை நாங்கள் உட்கொள்ளுவோம். அப்படியாக உங்கள் கரங்கள் இருக்கிற ரச கிண்ணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்று ராத்திரியிலே தன்னுடைய சீஷர்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கும் போது அப்பத்தை உட்கொண்டதுக்கு பிற்பாடு அந்தபடியே ரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கூறியதாவது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவருடைய இரத்தத்தை இந்த நாட்களில் அவருடைய இரத்தமாகிய அவருடைய ராப்போஜன பந்தியிலே அவருடைய இரத்தத்தை அருந்துவதற்கு இந்த ரசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் பானம் பண்ண கடவோம். அப்படியாய் பரிசுத்த பந்தியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷரும் தேவனுடைய பிள்ளைகளும் என்னோடு ஒருமனப்படுங்கள். இந்த பரிசுத்த பந்தியிலே அப்பத்துக்காக ரசத்துக்காக நான் ஜெபிக்கிற போது என்னோடு நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டுக் கொள்ளுங்கள். ஜெபத்திலே பரிசுத்தமுள்ள பிதாவே, மாதத்தில் முதல் வாரம் நாங்கள் பரிசுத்த பந்தி ராஜ்போஜன பந்தியிலே கலந்திருக்கிறோம். ஆண்டவரே, எண்ணத்தினாலே நீ எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து இதிலே பானம் பண்ண கடவோம் என்று சொன்னபடி ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாட்களை நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்படுவோம். எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாய் உங்களுடைய பரிசுத்த பந்தியிலே இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் சலாக்கியத்துக்காய் நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த பந்தியிலே கலந்து கொண்டு அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், தேவனுடைய மகிமை இருப்பதாக. அடுத்த மாதம் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவரே, ராப்போஜனத்தில் கலந்து கொள்ளும் வரைக்கும், கர்த்தருடைய பரிசுத்த பந்தியிலே இணைக்கப்படும் வரைக்கும் உங்க தேவனுடைய கிருபையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமூகம் ஒவ்வொருவரோடும் கூட ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் அதாவது தேங்க்ஸ் கிவிங் பாடலுக்காக இந்த வேளையிலே பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களை அழைப்போம். இந்த வேளையில் அவர்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் பாடல் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட். Thank you பாஸ்டர் ஐயா. பிரைஸ் Thank you. லார்ட். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீரினக்காக பலியானி. முள்முடி தாங்கி
ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர். இரத்தத்தால் கழுவிவிடும் என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. உம்மை மறுதளித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேன் ஐயா. உம்மை மறுதளித்தேன், பின் வாங்கி போனேன், உங்க வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆமீன், ஆமீன். Thank you, Pastor. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் இறுதி ஜெபமாக பாஸ்டர் ஸ்டெஃபான் ஐயா அவர்களை இந்த வேளையிலே அழைப்போம். ரெவரன் ஸ்டெஃபான் அவர்களை. பிரைஸ் லார்ட். அல்ல, பாஸ்டர் எங்க மத்தியில பிரதர் ஏட்ரியன் இருக்கிறார். பாஸ்டர் பிரதர் ஏட்ரியன் இவாஞ்சலிஸ்ட் அனாண்டர் அழைப்போம் அவரு. பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இறுதி ஆராதனை ஜெபத்தை இந்த நாட்களை எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கூப்பிட்டீங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பாஸ்டர் கூப்பிட்டீங்களா? பாஸ்டர் ஐயா எடுத்து வாருங்க. நீங்க பாருங்க பாஸ்டர் ஐயா. இப்ப நீங்க எடுத்து வாருங்க. அப்ப இறுதி ஜெபத்தை எடுத்து வாருங்க பாஸ்டர் ஐயா. கடைசி ஜெபம் சொன்னாங்க. blessing prayer. blessing prayer. யா blessing prayer எடுத்து வாருங்க. அதுக்கப்புறம் பிரதர் ஏட்ரியன் செய்யட்டும். வேணா இங்கிலீஷ்ல. அப்ப அவர் இங்கிலீஷ் செய்யட்டும். அப்ப பாஸ்டர் ஸ்டெஃபான் ஐயா நீங்க பொறுங்க. பாஸ்டர் அவர் இங்கிலீஷ்ல செய்யட்டுமா அவர்கிட்ட கொடுப்போம். நீங்க எடுத்து வாருங்க. நீங்க எடுத்து வாங்க. Okay. நீங்க எடுத்து வாங்க. Dear Heavenly Father,
Our Father, we thank you, Lord. You knew us before the creation of this world, for that great opportunity that you gave us to put us, each and every one of us, out. Open our heart, Lord, to reveal, to absorb, to maintain the God's word that you have given before the creation of the world. You have created us so that we will align to the scripture. We will live Christ-centered life. Lord, we can't do it on our own. We ask the guidance and the assistance of the Holy Spirit be upon and each and every one of us who is attending and who is not attending, Lord. It is your great opportunity, Lord, for us to be in your presence and to glorify your holy word. Thank you for this wonderful, wonderful, great opportunity, Lord. I thank from bottom of my heart each and every month. Let the Rhema word penetrate and reveal and to live according to the word of God. In the name of sweet Jesus. Amen. Amen. Thank you, Pastor. May the God bless you. Thank you for your prayer. Thank you. God bless you. Amen. இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் அன்றுடத்தில் ஒப்பு கொடுப்போம். இறுதியாக அவர் முடிப்பார். ஆமென். நாம் இந்த பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களையும் நாங்கள் அழைப்போம் தமிழிலே பிளஸிங் பிரேயர்ஸை செய்கிறதுக்காக. பாஸ்டர் ஸ்டீவன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கேக்குதுங்களா? ஆமா, மைக் ஆன் பண்ணுங்க. ப்ரே பண்ணுங்க. ஆமென். ஓகே. மகா பரிசுத்த ஆன்ம நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் அருமையான ஒரு மெசேஜை கேட்கும், அருமையான ஆராதனை அட்டன் பண்ணும் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் சொல்கிறோம். கர்த்தருக்குள் களி கூறுவது எங்களுடைய பலனா இருக்கிறது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும், மெசேஜ் கொடுத்தவர்களுக்காகவும், ஆராதனை செய்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, தேவனை அறிவியலை நாங்கள் வளர கிருபை செய்யும். தேவியை ஞானம், புத்தி, அறிவு, வேகத்தை குறித்து இயேசுவே சாட்சியாய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய கிருபை செய்யும். வசனத்தை பிரசங்கிக்கிற எந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதங்களினால், அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தி வாசிக்கிறபடி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை, ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஜெயம் இயேசுவை கொடுத்து இயேசுவை நீர் ஆசீர்வதித்தபடியாக சோதரம் 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 இந்த வார்த்தைகளுடைய ஜீவன வல்லமை எங்களுக்கு வெளியரங்கமானதற்காக சோதரம் 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 தான் அறிகிற அறிவில் எங்கள் ஒவ்வொருவரும் நடப்பனபடியாக சோதரம் 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 ஆண்டவரை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதித்தபடியாக சோதரம் 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 இயேசுவே சோதரம் வரக்கூடிய நாட்களில் இயேசுவே ஒவ்வொரு ஊழிய இயேசுவே சோதர் கூடுகையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்தபடியாக சோதரம் 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 தான் துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you. Amen. Thank you, Pastor ஐயா. God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென், ஆமென். Thank you. Thank you. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. Thank you and God bless you. God bless you. Amen. Thank you, Pastor ஐயா. Thank you, Pastor. Thank you. Thank you. God bless you. God bless you. Thank you, Pastor. Thank you, ஐயா.